என் கையால வளர்த்த ஒரு அழகான காராம்பசு. அந்த காராம்பசு ஒரு கண்டு போடல. குப்பையில மேயும் குப்பை கோழி கூட முட்டை போடல. ஒரு முட்டை போட்டா நீங்க ஆம்லேட் போட்டு சாப்பிட்டா முட்டை போட்டுல குடிச்சு கோழி முட்டையை வச்சு ஆம்லேட் போட்டா சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும். சரக்குக்கு சைடிஷ் நல்லா இருக்கும் முட்டை. அந்த கோழிக்கு முட்டை விடையில எப்படி வலிக்கும்? முட்டை விடுற கோழிக்கு தானே பெட்டி வலி தெரியும். அப்படியா? உனக்கு என்ன தெரியும்? காடெல்லாம் மேய்ந்து வர என் கருப்பாடு மலடா போச்சு. வேலையிலே மேய்ந்து வர என் வெள்ளாடு மலடா போச்சு. கொட்டாரத்தில் மேய்ந்து வரும் குதிரை மலடாச்சு. மலையிலே மேய்ந்து வர என் மயிலம் பசு கூட மலடா போச்சு மன்னா. அந்த மாடு மனம் கிடைத்தா மந்தையிலே போய் நிற்கும். ஆடு மனம் கிடைத்தா வேலையிலே காலாரும். ஒரு குருவி மனம் கிடைத்தா கொப்புல போய் தன் இனத்தோட நின்றுக்கிடும். ஒரு கொக்கு மனம் கிடைத்தா குளத்துல போய் ஒத்த கால நிக்கும். மனம் சடவு போயிரும். ஆனா நான் பிள்ளை இல்லாத பாதகத்தி பதவி இல்லாத மாபாவி. இந்த பாவி நான் மனம் கிடைத்திருந்தா எனக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கா இல்ல ஒரு பொட்டை பிள்ளை இருக்கா? பாவினா மனம் கிடைத்தா பாங்கிணத்துலதான் போய் விழணும். எதுக்கு எதுக்கு நான் பிள்ளை இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கேன். பிள்ளையால தொல்லை இருக்குன்னு அப்படி என்ன என் தொல்லை இருக்கு? சரி உன் உடம்புக்கு தேவைதான். சரி போட்டு நல்லா ஆத்தி அழகா சுவையா குடிக்கலாம். குழந்தை இல்லைன்னா எதை தொட்டாலும் சரி. ஆமா அந்த கட்டையை பேருக்கு தான் போக. ஆமா குழந்தை ஆமிட்டு மேல காலிட்ட வத்த வச்சு குடிக்கலாம். ஆமா அதே வீட்டுல குழந்தை சொன்னா அப்படி அப்படி உன் கட்டைக்கு தேவைப்படுதோன்னு கேட்க. உடம்பு உழைக்குன்னா சும்மா சாதாரணப்பட்ட காரியமா? சரி குழந்தை இருக்கு என்ன பண்ணுவாங்க? அதே மாதிரி 4-5 பிள்ளைய குட்டியோட இருக்காங்கன்னா சரி அங்க அமிட்டு பால்லாம் வாங்க முடியாது. கால் லிட்டர் பாலை வாங்கி அந்த பால் 5 கிளாஸ் தண்ணியை ஊத்தி 1 லிட்டர் தண்ணியை ஊத்தி அது தேயிலையை போட்டு அதை கொதிக்க வச்சு ஒரு குண்டான்ல வடிகட்டி வச்சுக்கிட்டு சரி முதல்ல மூத்த பிள்ளைக்கு 1 கிளாஸ் கொடுப்பா. 1 கிளாஸ். ஆமா அதுக்கு அடுத்த பிள்ளைக்கு 1 கிளாஸ் ஊத்தி கொடுப்பா. அடுத்த பிள்ளைக்கு 1. ஆமா மூணாவது பிள்ளைக்கு 1 கிளாஸ் ஊத்தி கொடுப்பா. ஆமா நாலாவது பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கும் 2 வயசு இருக்கும். சரி அந்த பிள்ளைக்கு ஆத்தி கொடுப்பா. ஆமா அதுக்கு 1/2 கிளாஸ். அது 1 கிளாஸ் தான் அந்த பிள்ளை குடிக்கும். சரி அது 1 கிளாஸ். ஆமா 1 கிளாஸ் இல்லன்னா குடிக்காதா? குடிக்காது. சரி அந்த பிள்ளைக்கு ஆத்தி 1 கிளாஸ்ல குடிச்சிட்டு இருப்பா. இந்த 5வது பிள்ளை கை பிள்ளை இருக்கு பாத்தீங்களா? 6 மாச பிள்ளை. சரி அந்த பிள்ளை காபி குடிச்சிட்டு ஆயி போயிரும். ஆயி போமா சாய் என்ன செய்ய முடியும்? ஒரு பிள்ளை 1க்கு வருதும்பா. ஒரு பிள்ளை 2க்கு வருதும்பா. ஒரு பிள்ளை ஒண்ணுமே சொல்ல மாட்டான். அவன் வேலையை அவன் பாட்டுக்கு பாப்பான். ஒரு பிள்ளை எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சதுக்கு பிறகு அந்த அம்மாவுக்கு ஒரு 1/4 கிளாஸ் கிடைக்கும். அதையாவது நிம்மதியா குடிக்கலாம்னு வாயில தான் வைப்பா. கடைசியில இருக்கான் பாரு கடைக்குட்டி பிள்ளை. அவன் பின்னால வந்து கழுத்தை கட்டி கிடந்து தொங்குவான். எப்ப உள்ள ஒரு காப்பி குடிக்க விடுதா அப்படின்னு கையை பிடிச்சு இழுத்து கீழே நச்சுன்னு வைப்பா. அப்பன் தொல்லையில நிக்கவா ஓ தொல்லையில நிக்கவா அப்படின்னு பிள்ளைய ஏசுவா பேசுவா. அதான் பிள்ளை இல்ல பெச்சு எடுத்து அன்னைக்கு தொல்லைன்னு இருக்கா. தாத்தா நீ தொல்லைன்னு தான் சொல்லுத. அந்த பிள்ளைய வளர்க்கறது வரைக்கும் தான் உனக்கு பாடு. அந்த பிள்ளைய வளர்த்து ஒரு வேலைக்கு அனுப்பி 10 ரூபாயை கொண்டு வந்து குடுக்கையில உனக்கு எப்படி இருக்கு? அப்ப நல்லா மனசு குளிரும். என்ன பாடுபட்டா பிள்ளை கொண்டாந்து 5 லட்சம் ரூபாயை கொடுத்தவொன்னா எவ்வளவு கம்பேர் பண்ண கேட்போம். 1000 தான் இருந்தாலும் பிள்ளை பத்தி எடுத்தாதான் அந்த வீட்டுல குடும்பமா இருக்க முடியும். குடும்பமா இருக்கும். இப்படி எனக்கு வீட்டு கணக்கரான்னு இருக்கும். அவன் எனக்கு 10 வருஷமா குழந்தை இல்லாம இருந்துச்சு. உனக்கா உன் வீட்டுக்காரியா? எதுவும் சேர்ந்தா அதான கேட்கேன். 35 வருஷம் முன்னாடி என் வீட்டுக்காரி பார்த்துக்கிட்டே இருந்தா. சரி 1 வருஷம் பார்த்தா 2 வருஷம் பார்த்தா சரி 10 வருஷம் பார்த்தா அப்பதான் முடிவு பண்ணாவா. என்ன முடிவு பண்ணா? இனிமே இவன் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான். இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான் இவன் அப்படின்னு முடிவு பண்ணா. என்ன முடிவு? அவசரம் பண்ணாங்க. சரி 10 வருஷம் ஆயிட்டு பாத்தீங்களா? பார்த்துட்டே இருந்தா உடனே தம்பியை போட்டு ஓடியே போயிட்டா. சண்டால பாவி நீ நாட்டுக்குள்ள இருக்கணுமா? நீ வெக்கம் இல்லாம சொல்லுத பாரு வெளியே. அவருக்கு வெக்கம் இருக்கா?
போனாளா மறு வருஷம் என்ன 2 பிள்ளை பிறந்துச்சு. ஆமா யோகன் தானே. அப்ப நீ என்ன பண்ண? நான் உடனே பார்த்தேன். என்ன பண்ண? சும்மா இருக்க கூடாது. தம்பிக்கு 2 பிள்ளை பிறந்திருக்கு. நம்ம சும்மா இருக்க கூடாது. அம்மா அப்படின்னு உடனே ஜவுளி கடைக்கு போய் சரி 2 டவுசர் சட்டை எடுத்தேன். உடனே கொண்டு என்ன அந்த 2 பிள்ளை கூட கொடுத்தேன். நீ கட்டிக்காரம் இல்ல? ஒரு மலம் கயிறு கிடைக்கல உனக்கு நிக்க. எதுக்கு? வெட்கம் இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம சாதிக்க முடியாத காரியத்தை நம்ம தம்பி சாதிக்க பண்ணிட்டானா? சரிதானே. அப்ப குறை எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம உள்ள வந்து இவனுக்கு நல்ல உள்ள மாட்டோம். நம்மளுக்கு தான் முடியாட்டாலும் தம்பிக்கு முடியுது. பரவே நம்ம சாதிக்காத தம்பி சாதிச்சானா? அப்ப குறை எங்க இருக்கு யாரு கண்டா? அதாவது ஆண் மலடா பெண் மலடா? மலடு என்று சொல்லுவதே முதலாவது தவறான வார்த்தை. எதுக்கு தவறு? மலடு என்பது எதற்கு அர்த்தம் தெரியுமா? எதற்கு? பெண்ணா பிறந்தவா பூத்து நிறைந்து புஷ்பவதி ஆகாம இருந்தா தான் அவளை மலடுன்னு சொல்லுவாங்க. பூக்காதவா மலடுன்னு சொல்வாங்க. பூக்காத பெண்களை தான் மலடு என்பார்களே தவிர பூத்த பெண்களுக்கு பிள்ளை இல்லாதவங்களை மலடுன்னு சொல்லக்கூடாது. மலடு கிடையாது. கிடையாது. இந்த உண்மை தெரியாம நம்ம என்னவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். விவரம் இல்லாம நம்மள தூரம் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ இது அதே போலத்தான் நாகக்கண்ணி நாகராஜனை அழைத்து கண்ணீரை வடித்து கவலை கொண்டு சொல்லும் போது அந்த நாகராஜ மன்னனாகப்பட்டவர் ஆட்சி தேச்சி ஆறுதலை சொல்லுகின்றார். கவலைப்படாதே அம்மா கவலைப்படாதே, கவலைப்படாதே அம்மா கவலைப்படாதே, உன் கணவன் நான் சொல்லுகிறேன் கவலைப்படாதே, உன் கணவன் நான் சொல்லுகிறேன் கவலைப்படாதே. வருத்தப்படாதே தாயே, வருத்தப்படாதே தாயே, உன் மன்னன் நான் சொல்லுகிறேன், உன் மன்னன் நான் சொல்லுகிறேன் வருத்தப்படாதே. அம்மா நீ என்ற வேண்டாம் அறையவே அருந்தவள உழைக்கவே ஆச்சுவானம் தேர்த்துவான். அவன் சிப்பு போட்டிருக்கான் அவர். அவன் பயப்பட மாட்டான். அவன் கையில மண்ணள்ளி போட்டுருவான். காப்பு கட்டியிருக்கான். அப்போ இவனை மாதிரி ஒரு சின்ன பையன் மரத்து மேல ஆடு மாடுகளுக்கு கொலை வேணும்னு சொல்லி முடிக்கப்புல உட்கார்ந்து பாவை அடிக்கப்ப வெட்டிக்கிட்டு இருக்கான். அறிவில்லாத பிள்ளை புத்தி இல்லாத பாலகே கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டானே. ஆண்டவா அண்ணா பாருங்க, மேல ஒரு பையன் முனிக்கப்புல உட்கார்ந்து அடிக்கப்ப வெட்டிக்கிட்டு இருக்கான். நீங்க போய் உயிரை கொடுத்து அந்த பிள்ளைய கொண்டு வாங்க. பிறண்டு விழுந்தா அவனை பெட்டி வச்சு தான் பிறக்கணும். அதனால பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டா, நீங்க உயிரை கொடுத்து நீங்க காப்பாத்தி வாங்க. பார்வதி என்னால அவனை காப்பாற்ற முடியாது. அவனுக்கு வாழணும்னு விதி இருந்தா மேல இருந்தே கீழே விழுந்தாலும் வாழ்ந்தே தீருவான். சாகணும்னு விதி இருந்தா மேல இருந்தே செத்து போவான். அவன் விதி எப்படி அப்படித்தான் நடக்கும். வாய பின்னால பாருங்க, நீங்க பிள்ளைய காப்பாத்தலன்னா நான் உங்க பின்னால வரவே மாட்டேன். சரி பார்வதி, நான் ஒண்ணு சொல்லுகிறேன். அவன் எப்படியும் கீழே தான் விழ போறான். விழும்போது எம்மான்னு சொல்லி விழுந்தா நீ காப்பாத்து. நீ பார்வதி போய் உயிரை கொடுத்து காப்பாத்து. எப்பான்னு விழுந்தா நான் காப்பாத்துறேன். ஆண்டவன் சிவபெருமான் காப்பாத்துறேன். 2 பேரும் பேசி முடித்தார்கள். பாலகே வெட்டு முடிந்தான், கீழே வந்தான். பையன் மேல கொப்பு கீழே, கொப்பு மேல பையன் கீழே. பாவி, அவனுக்கு உயிர் மேல ஆசை இருந்தா என்ன பார்த்தா அம்மான்னு சொல்லி இருக்கலாம். அந்த அம்மா சிவசக்தி பார்வதி போய் காப்பாத்தி இருப்பார். என்ன பார்த்தா அப்பான்னு சொன்னா இந்த ஆண்டவன் போய் காப்பாத்தி இருப்பாரு. பாவி அம்மான்னு சொல்லல, சண்டால அப்பான்னு சொல்லல. ஏன் உன் வீட்டுக்காரியா போறா? இல்ல, தலையில இருக்காளா கங்கா பரமேஸ்வரி, அவ போய் உயிரை கொடுத்து காப்பாத்தி. அது உனக்கு தான் அவ சித்தி. அதை விட்டுரு.
அறியாத பாலனை சரி தெரியாத பாலனை என்னப்பா என்ன சொல்லி விழுந்திருப்பான் சொன்னீங்கன்னா தாத்தா உங்களுக்கு 100 ரூபாய் தருவாரு. தாத்தா தருவாரோ? நீங்க சொன்னா தாத்தா 100 ரூபாய் தருவாரு. நான் சொன்னேன்னா நான் சொன்னோம்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு 100 ரூபாய் தரணும். ஆளுக்கு 100 ரூபாய். உங்களுக்கு எப்படி வசதி? தருவாங்க. தருவாங்களா? சரி, நம்பிக்கை இருக்கு, நானே சொல்லுவேன். சொல்லு. அம்மானும் செல்லவில்லை, பாவி அப்பானும் சொல்லவில்லை, அம்மானும் சொல்லல. நான் செத்தேன் அப்படின்னா சத்தா. வாக்கு சென்னையும் போக்கல. வாக்கல என்று சொல்வார்கள். அதான் சொல்லியிருக்கான். என்னம்மா? அவன் வாழ்க்கை அவன் வாயில இருக்கான். ஆமா, வாயில இருக்கு, நாவுல இருக்கு பாத்துக்கோ. நல்லதை பேசணும், நல்லதை செய்யணும், நல்லதை நினைக்கணும். நம்ம கெட்டதை நினைச்சோம்னா கெட்டது தான் நடக்கும். நம்ம வாழ்ந்துருவோம். அம்மான்னு சொன்னா பார்வதி காப்பாத்திருப்பால, கண்டிப்பா காப்பாத்திருப்பாரு. அப்பான்னா ஆண்டவன் காப்பாத்திருப்பாரு. காப்பாத்திருப்பாரு. செத்தேன்னு விழுந்தா செத்து போனாண்டி. என் பேச்ச நீ கேட்டியா? அவன் வாயிலன்னா என்னப்பா ரோட்ல நடந்து போறோம், போகும்போது ஒரு கல்லு கால கட்டிடுது. சரி, அந்த நேரம் அபசகுணமா செத்ததே அப்படின்னு கூடாது. சொன்னா எதே போவான், மூஞ்சி குப்புற விடலாம், மூக்கல அடிச்சு செத்து போவான். அதை விட்டுட்டு அம்மா அப்பா என்னம்னா அம்மா அப்படின்னம்னா சரி அம்மா பாரதியை காப்பாத்துவாங்க. ஐயா அப்பா அப்படின்னம்னா அம்மா காப்பாத்துவாரு. நம்ம ஆண்டவன் சிவபெருமான நினைச்சிருக்கான், நம்ம புள்ள நினைக்கான். அதைத்தான் சொன்னாங்க, அவன் வாழ்க்கை வாயிலன்னா. அதாவது ஆண்டவன் ஏன் காப்பாத்தல தெரியுமா? எதற்கு? பார்வதியின் சத்தியத்தை பரிசோதிப்பதற்காக ஏற்படுத்திய சூழ்ச்சி. இது எம்பெருமான் கண்ணபிரானுடைய வேலை. ஓ, கண்ணபிரானுடைய வேலை. அண்ணன் என்று பாராம ஆணையிட்டு கொடுத்தா அப்படின்னு அவளை பரிசோதனை பார்க்கத்தான் எம்பெருமான் இப்படி ஒரு சூழ்ச்சியை செய்தார். அவன் ஏன் அம்மா அப்பான்னு சொல்லல தெரியுமா? என்ன காரணம்? அவன் ஒரு தாயின் வயிற்றுல பிறந்திருந்தானேயானா அம்மா அப்பான்னு அவனுக்கு தெரியும். தெரியும். சாக வேணும் என்று கண்ணனால் திடீரென்று ரசிக்கப்பட்ட பிள்ளை. ஏன் பெருமாள் கோபால கண்ணனால சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளை. அதனாலதான் அவன் செத்தேன்னு விழுந்தா. மாயமா வந்த பிள்ளை மாயமா விழுந்தா, செத்தேன்னு விழுந்தா. இது பார்வதிக்கு தெரியுமா? தெரியாது. கண்ணனை பத்தி கடவுளுக்கு தான் தெரியும், கடவுளை பத்தி கண்ணனுக்கு தான் தெரியும். இருவர் விளையாட்டை யாருக்கு காண முடியுமா? அதான் அரிய சிவன் ஒண்ணு, அதை அறியாதவை வாயில மண்ணன் இருக்கான். பிறகு அப்ப இந்த பார்வதிக்கு பகவான் எடுத்துரைத்து கைலாசத்துக்கு போவோம் என்று நாகலோக பட்டணம் வழியாகவே வந்து கொண்டிருக்க பார்வதி ஏற்கனவே ஆங்காரத்தோடு வந்து கொண்டிருந்தார். நாகராஜன் நாகக்கண்ணியின் தவங்களை கண்டு இவங்க 2 பேரும் ஏன் தவம் இருக்கிறாங்க, என்ன ஆச்சு, எதற்காக தவம் இருக்கிறாங்க? ஆண்டவா, என் வார்த்தையை மீறி பேச மாட்டோம்னு சத்தியம் பண்ணியே மறந்து விட்டாயா? படி இழந்து முடித்து விட்டோமே, அதனால நான் பதில் கேட்டுக்கிட்டு இருக்கேன். பதில் சொல்லுங்க. பார்வதி 2 பேருக்கும் 6 வருடமா பிள்ளை இல்ல, இருந்து தவம் இருக்கிறாங்க. உனக்கு என்ன வந்திருக்கு என் பின்ன அளவா என்ற ஆண்டவன் சொன்ன போது அப்ப ஆதிசக்தி பார்வதி சொன்னா, பிள்ளை எல்லாம் 2 பேருக்கும் பிள்ளை கொடுக்க வேண்டும், மதனை எல்லாம் 2 பேருக்கும் மதனை கொடுக்க வேண்டும் என்று சொல்ல, அப்ப இவங்க பாவ புண்ணிய கணக்கை பார்த்தா தான் இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்தார், சீராக கணக்கை பார்த்தார். கணக்கிலே 2 பேருக்கும் கை குழந்தை இல்லை. நாகராஜன் மலை வேடனா பிறந்தா 8 மாத சூழ்மானை அம்பாள் கொன்றான். நாகக்கண்ணி மருத்துவமா பிறந்தா 7-8 பிள்ளைகளுக்கு கரு மருந்து கொடுத்தா, கருவை கலைத்தார். அதனால கை குழந்தை இல்லை என்று ஆண்டவன் சொல்ல பார்வதிக்கு ஆங்கார